நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா அவர்கள். வணக்கம் மேம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல இப்ப தேர்தல் நடைபெற்று தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டுட்டு வருது. ஒரு சைடுல பாஜக அதிக இடத்துல முன்னணி வைத்திருக்காங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி அதிக அளவுல முன்னணி வைத்திருக்காங்க. இதை எப்படி பாக்கீங்க? இந்த தேர்தல் எந்த அளவுக்கு யாருக்கு முக்கியத்துவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களில் தேர்தல் முடிந்து காலையிலிருந்து தீர்ப்பு இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில பிஜேபி கூட்டணி முன்னிலையிலும், ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி முன்னிலையிலும் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிராவில காங்கிரஸ் கூட்டணி 57 இடங்களிலும், இவங்க பிஜேபி முன்னணி வைக்கக்கூடிய கூட்டணி 221 இடங்களிலும் முன்னணி வைக்கிறாங்க. இந்த பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது மகா யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டணியில பிஜேபி இருக்கு. அஜித் பவார் அப்படிங்கிற அவங்களுடைய கட்சி, தேசியவாத கட்சி இரண்டா பிரிஞ்சு அதோட பிரிவு அஜித் பவார், அவர் அங்க இருக்காரு. அதே மாதிரி சிவசேனாவும் இரண்டாக பிரிக்கப்பட்டு சிவசேனாவுடைய ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு தான் இப்ப தற்போதைய முதலமைச்சரா இருக்காரு. அவருடைய கூட்டணியும் சேர்ந்ததுதான் பிஜேபி கூட்டணி. இந்த பக்கம் காங்கிரஸ்ல அதே மாதிரி காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் பிரிஞ்சு வந்த சரத்பவார் இரண்டாக பிரிந்து ஒரு தலைமை சரத்பவார் தலைமையாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிவசேனாவும் பிரிக்கப்பட்டு இங்க உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு. இங்க மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிற கூட்டணி. இந்த இரண்டு கூட்டணி தான் மகாராஷ்டிரால போட்டியிட்டது. இந்த பிஜேபி கூட்டணி இப்ப முன்னணியில இருக்கு. கிட்டத்தட்ட 227 இடங்கள் இருக்கு. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் 55 இடங்களிலும், பிஜேபி கூட்டணி சார்ந்த கட்சிகள் 25 இடங்களிலும் இருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் வின்னிங், ஜெயிக்க போற ஒரு முன்னணியில இருக்காங்க. இதுதான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு நம்ம பார்க்கணும். அப்ப தொடர்ச்சியாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், இதுக்கு முன்னாடி ஹரியானா, காஷ்மீர், அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. தொடர்ச்சியாக இந்த தேர்தல்கள்ல பிஜேபி ஜெயிக்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே சொல்றாங்க. கருத்து கணிப்புகள், கருத்து கணிப்பாளர்கள், பல தொலைக்காட்சிகள் எல்லாமே பெரும்பான்மையா சொன்னாங்க. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இழுபறி இருக்கும்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அதையும் பிஜேபி ஜெயிக்கும் கருத்து கணிப்புல இருந்தது. அப்ப இப்படி தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிப்பது என்பது மக்களுக்கும் நாட்டுக்கும் நலன் வாய்ந்தது அப்படின்னு கேட்டா இல்லைன்னு நான் பார்க்க முடியும். அப்ப பாசிஸ்ட் சக்திகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலை ஜெயிப்பது என்பது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப துன்பத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் தெரியாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்க கொண்டு வந்த சட்டங்களா இருக்கட்டும், திட்டங்களா இருக்கட்டும், இவை அனைத்தும் மக்களுக்கு எதிரான. நீட்டு தொடங்கி, புதிய கல்விக் கொள்கை தொடங்கி, என்ஆர்சி, என்ஆர்சி விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆண்டு காலம் போராடி அவர்கள் எம்எஸ்பி கேட்டு இன்னைக்கு நிறைவேற்றலன்னு சொல்லி அவங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மோடி 2014 தொடங்கி 19 இருந்து 24 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயித்தது என்பதே இந்த பிஜேபி மோடி கும்பல், பாசிச கும்பல் ஜெயித்தது என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் 135 கோடி மக்களுக்கும் எதிரானவர்கள் தான் இவங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்திய மக்கள் அதிகாரம் அமைப்பு. அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலிலும் மகாராஷ்டிரா சட்டமன்றத்திலும் ஜெயிப்பது என்பது எந்த வகையிலும் அந்த மாநிலத்தின் மக்களுக்கும் சரி, மற்ற மாநில மக்களுக்கும் இது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறது, அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, இந்த ரெண்டு தேர்தலுமே முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக தான் அவங்களால பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த எல்லாராலையுமே பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் அடுத்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? மீண்டும் இப்போ 2024 நடந்த தேர்தல்ல அறுதி பெரும்பான்மையாக பிஜேபி வர முடியல இல்லைங்களா? ஏன்னா 400 வருவோம், சீட்டு வருவோம்னு சொன்னாங்க. அறுதி பெரும்பான்மை வரல, கூட்டணியில தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த செட்பேக் இருக்கு இல்லையா? இந்த ஒரு பின்னடைவை கூட சரி செய்து கொண்டு மீண்டும் ஒரு தாக்குதல் நிலையில் ஒரு பெரும்பான்மையாக 2029 வர வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம். அதனாலதான் அதற்கு இடையே வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தல்கள் ரொம்ப முக்கியத்துவமானதா அவங்க பாக்குறாங்க. ஏன்னா இந்த இப்போ ஹரியானால ஜெயிச்சது அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட தான் இப்ப மகாராஷ்டிராவை எதிர்கொண்டு இருக்காங்க. அங்க பயன்படுத்தி அந்த யுக்திகளை தான் இங்க பயன்படுத்துறாங்க. அதே போல நாம ஜனநாயக சக்தி இதை முக்கியமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நமக்கு கருது. ஏன்னா இவர்களை தேர்தலிலும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் மக்கள் அதிகாரத்தினுடைய அரசியல் ரீதியான முடிவு. தேர்தலிலும் உங்களை வீழ்த்தும் பொழுதுதான் உங்கள் அதிகாரம்
மேலும் மேலும் இவள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இவள் இந்திரராஷ்டிர கனவை காவி காப்பீடு உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத அவ பார்க்கணும். ஒவ்வொரு சட்டங்கள்லாம் பார்க்க முடியும். புதிய குற்றவியல் சட்டம் சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வதன் வாயிலாக ஒரு கும்பலின் கையில் ஆட்சியை தூக்கி கொடுக்குறாங்க. இப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் அது வந்து அம்மானிகளுக்கும் அதானிகளுக்குமான சட்டங்களாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியை வலியுறுத்தி வரும். அந்த அடிப்படையில் மகாராஷ்டிராவில் தாராவி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்பது யார் இன்னைக்கு வந்து அதானிக்கு வந்து தாரை வார்ப்பதற்காக முழுமையாக பிஜேபி இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது சேர்த்து பல்வேறு வகைகள்ல இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட தொடர்ந்து இந்திய கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து பாஜக தான் முன்னிலை வகிக்குதே, இது ஏன்? இந்தியா குறித்த ஜெயிக்கும், காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா கருத்து கணிப்பாளர்களும் சொன்னாங்க. மோடியை ஆதரிக்கக்கூடிய மோடியாக்கள் உட்பட பிஜேபிக்கு அது நம்பிக்கைதான் இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய போராட்டம், விவசாயிகள் எல்லாம் வந்து பிஜேபி காரங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த எல்லையிலேயே வந்து துரத்தி அடிச்சாங்க. ஏன்னா நாங்கள் போராட்டம் செய்வதற்கு டெல்லி எல்லையில எங்களை நீங்க அனுமதிக்கல, நீங்க பிரச்சாரம் செய்வதற்கு நாங்கள் எங்கள் எல்லைக்குள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று டிராக்டர்களை கொண்டு அங்க வந்த அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு துரத்தி அடித்தார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது பிஜேபி மீது அங்க இருந்தது. அதே மாதிரி தினேஷ் போகத் அவங்க வந்து ஜார்ஜா சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய வின்னிங் இதை வந்து அவங்க வந்து பதித்தளிக்கிறாங்க. இப்படி எங்க வீட்டு மக்கள் அவங்களை வந்து நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கொந்தளிப்புல இருந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள், வேலை வாய்ப்பு தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல அங்க வந்து தோற்கடிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். ஏன் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப மக்கள் வந்து இன்னைக்கு மக்கள் போராட்டங்களில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி போன்ற கட்சிகள் மக்களோடு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் பலம் என்பதும் அது வந்து அவங்க அதிகார பலம் என்பதும் அவங்க பயன்படுத்துறாங்க. இவிஎம் மிஷின் தொடங்கி தேர்தல் ஆணையம் வரை அவங்க முழுவதுமாக இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதுதான் நம்ம கூடுதலா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. தேர்தல் ஆணையம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியுடைய ஒரு துணை அமைப்பாகத்தான் செயல்படும். எப்படி ஏபிவிபியோ எப்படி வந்து RSS அதே போல அவர்களோட துணை அமைப்பாகத்தான் அது வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எப்பவுமே தேர்தல் ஆணையம் என்பது ஆளுங்கட்சிக்கு துணையாக இருக்குங்கிறது ஒரு விதம். ஆனால் ஒரு ஒரு பாசிச சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது எல்லா வகையிலும் தேர்தல் ஆட்சி பயன்படுத்திக் கொள்றாங்க. எந்த நேரத்துல எலெக்ஷன் நடத்தணும், எப்போது வந்து அதுக்கு எப்போ முன்னாடி நடத்தணும், பின்னாடி நடத்தணும். நீங்க ஹரியானா தேர்தல் போது மகாராஷ்டிரா தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும், மகாராஷ்டிரா வேண்டும். ஆனால் திட்டமிட்டு 1 மாதம் கழித்து நடத்தப்படுகிறது. அப்ப இந்த 1 மாத காலத்தில் அவர்கள் 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களையும் இதையும் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த தீபாவளிக்கான போனஸ் தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, தேர்தல் நடத்தை விதி என்பது தேர்தல் அறிவித்தால் தானே, அந்த தினத்தில் தானே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த தினத்தையே இவங்க தள்ளி போடுறாங்க. என்னைக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப இப்படி எல்லா தந்திர திட்டங்களையும் இவிஎம் மிஷின் தொடங்கி இவிஎம் மிஷின்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடைசியா நடந்த ஹரியானா தேர்தல காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த 90% வந்து சார்ஜ் இருந்த அந்த இவிஎம் மிஷின்ல வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. குறைவான சார்ஜ் இதுல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. புதுசா இருக்கு. புதிய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்துட்டு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த இந்த கட்டமைப்பையும் அரசு கட்டமைப்பையும் பயன்படுத்தி பல இடங்கள்ல முஸ்லிம் நபர்களை ஓட்டு போட தடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் ஆதாரபூர்வமாக வெளியே வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு போடவே விடல. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 536 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை 536 இடங்கள்ல 543ல 536 இடங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓட்டு எண்ணிக்கை போட்ட எண்ணிக்கையும் அங்க கவுண்டிங் சொன்ன எண்ணிக்கையும் டிஃபரெண்ட் ஆகும். போட்டிருந்தா அது எண்ணல இல்ல போடாமையே அதிகமான எண்ணிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு நிரூபணம் பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி பதில் சொல்லுது இதுக்கு? தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவிஎம் மிஷின் என்பது தொடர்ச்சியாக ஜனநாயக சக்திகளாக மக்களால சிவில் சொசைட்டிகளாக இன்னைக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முறையான பதில் சொல்வதில்லை அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இப்படி இவர்கள் வெற்றி என்பது இந்த வகையில் தான் இருக்கு. உண்மையாகவே வந்து அவர்கள் நேர்மையான முறையில் எதிர்கட்சிகளை களமாட விட்டு அவர்கள் ஜெயிப்பது அல்ல. அவர்கள் இந்தந்த வகையில் தான் வந்து பண்றாங்க. எதிர்கட்சிகளை 2ஆக உடைப்பது, கூட்டணி கட்சிகளை 2ஆக உடைப்பது. மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க,
கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முதலமைச்சர்? 3 முதலமைச்சர், 4 துணை முதலமைச்சர்கள், 2 கட்சியை 2ஆக உடைத்தாச்சு. இது வந்து அமித்ஷா ஃபார்முலா. இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கும் 2ஆக உடைப்பாங்க, உடைக்கப்படும். வந்து காசு கொடுத்து இது பண்ணுவாங்க, இல்ல இடி ரெய்டு விடுவாங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில் மிரட்டி உருட்டி எதிர்கட்சிகளை வந்து பணிய வைப்பது, இப்படி எந்த தில்லுமுள்ளு வேணாலும் செய்து தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், தங்களை பலமாக பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் பிஜேபி இருக்கு. நம்ம பார்க்கணும். இந்தியா முழுக்க வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு இடங்கள்ல நடந்து முடிந்திருக்கு. ஹரியானா, காஷ்மீர்ல நடந்து முடிந்திருக்கு. அப்புறம் 5 மாநில தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு. 2025ல டெல்லியில நடக்க இருக்குது தேர்தல். அதே மாதிரி 2026ல தமிழ்நாடு அப்புறம் கேரளா போன்ற மாநிலங்கள்ல வந்து நடக்க இருக்கு. இதை தொடர்ந்து 2029ல மோடி 4.0 அப்படின்ற ஒரு இலக்கு அடையணும் அப்படின்றதுதான் RSS 100 காண்ட விஷயங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது. இவர்கள் தொடர்ந்து இந்த இலக்கை அடைஞ்சாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்தியாவிற்கும், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இதற்கு முன்னதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசுகிட்ட இருந்து நம்மளுக்கு வரி பகிர்வு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்பவே பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள் வந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனால் பிஜேபி ஜெயிப்பது என்பது, ஒரு மாநிலத்தில் பிஜேபி தொடர்ச்சியாக மாநில தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தல் ஜெயிப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 145 கோடி மக்களுக்குமே வந்து எதிரானதுதான். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானதுதான். ஏன்னா பாசிச கும்பல் மேலும் மேலும் வலுவடைவது என்பது அது வந்து உழைக்கிற மக்களுக்கும் எல்லா வர்க்கத்தை சார்ந்த மக்களுக்கும் எதிரானது. நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகள்ல 44 சட்டங்கள் வந்து தொழிலாளர் சட்டங்கள் 4 சட்டங்களாக இவர்கள் குறைக்கிறார்கள். 44 சட்டம் என்பது நீங்க சங்கம் சேர்வதற்கான உரிமை, அவங்களுடைய தொழிலாளருடைய பல நல உரிமைகளை பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களின் வாயிலாக பெற்ற உரிமைகள், அதை ஒரே கையெழுத்தில் 4 சட்டமாக சுருக்கி அவர்களுடைய உரிமையை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. விவசாயிகள் எடுத்துக்கோங்க, MSPக்காக ஓராண்டு காலம் போராடி கிட்டத்தட்ட 700 உயிரை கொடுத்து அவர்கள் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்க. 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறவும் MSP வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடைமுறைப்படுத்தல. தொடர்ந்து விவசாயிகள் போராடுறாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பும் இன்னைக்கு வேலையின்மை அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடுகிறது. இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இன்னைக்கு நிலைமை என்ன? அப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய வரி பகிர்மானம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்ல, நாம் கட்டக்கூடிய வரியில் நமக்கு வந்து முறையான பங்குகளை தருவதில்லை. இதை வந்து அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் படமடங்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய மாநிலம் உரிமை என்பதை முற்றிலுமாக இன்னைக்கு பறிக்கப்படுகிறது. அப்போ வந்து ஒரு மாநிலம் என்பது ஒரு சமஸ்தானம் போல அவர்களுக்கு வந்து எந்த உரிமை மற்றவர்களாக அவர்கள் மாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீட்டு தேர்வுகள் எத்தனை குழந்தைகளை நம்ம வந்து நீங்க பலி கொடுத்திருக்கோம். நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி மக்களுடைய கோரிக்கை, உரிமை, அதை வந்து துச்சமாக மதித்து நான் இருக்கும் வரை அது கையெழுத்து போடவானேன்னு ஆளுநர் சொல்றாரு. ஆர் என் ரவி யாரு? RSS பின்புலம் கொண்ட RN ரவி தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை செய்யறாரு. பல்வேறு சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய விஷயங்களை குப்பத்தொட்டியில் போடுகிறார். அவர்கள் ஆளாத மாநிலங்களில் இந்த மாதிரியான RN ரவி போன்ற ஆளுநர்களை அவர்கள் வந்து மேலே உட்கார வைத்துக் கொண்டு அந்த ஆளக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசை எந்த நடவடிக்கையும் செய்ய விடாமல் தடுப்பது, இதே போல இவங்க மாநில உரிமைகளை முற்றிலுமாக பறிக்க வேலையை செய்து கொடுக்கிறார்கள். குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை நேரடியாக ஒடுக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இதெல்லாம் எதிர்த்து மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் என்ற தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க உணர்றோம். அப்ப RSS பின்புலம் கொண்ட இந்த பிஜேபி கட்சி, இந்த பாசிச கும்பல், இவர்கள் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் வெவ்வேறு மாநிலங்களில் ஜெயிப்பது என்பது, பலத்தை கூட்டிக் கொள்வது என்பது எல்லா வகையிலும் அது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானது அப்படிதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா தொடர்ந்து வந்து தேர்தலில் திரும்பி மீண்டும் அவங்க ஜெயிப்பதற்காக இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் முக்கியத்துவமாக பார்க்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் இவர்களை முறியடிப்பதுதான் பாசிசத்தை பின்வாங்கி ஓட வைக்க வேண்டும். ஏன்னா மக்கள் போராட்டங்கள் தான் அவர்களை பின்வாங்க வைக்குது. CAA, NPR, NRC தொடங்கி 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற விவசாயிகள் போராட்டம் தொடங்கி தினேஷ் லோகத் உள்ளிட்ட அவருடைய வீராங்கனைகளுடைய பிரிஜ்பூஷன் சிங் எதிர்த்து போராட்டம் தொடங்கி இப்படி பல்வேறு நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் தான் மோடி, அமித்ஷா இந்த பாசிச கும்பலை இந்த தோல்வி முகத்திற்கு தள்ளியது.
அப்ப மீண்டும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் மக்கள் போராட்டங்களும் நாம் நிற்பதுதான் அவர்களை தோற்கடிப்பதான ஒரே வழி என்று மக்கள் அதிகாரம் கருதுகிறது. அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் தேர்தல் நடைபெறுது. இதுல வரி பகிர்வு தமிழ்நாட்டிற்கும் கேரளாவும் தான் ஒன்றிய அரசு குடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்டது ஒன்னா இருக்கு, அவங்க குடுக்கறதுக்கு ஒன்னா இருக்கு. இது எந்த அளவுக்கு பாஜகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். குடுக்கறது ஒன்னா இருக்குது, குடுக்கறதே இல்ல. நம்ம கேட்ட நிதின்றது இந்த வெள்ளத்துக்கான நிதின்றது எத்தனை லட்சம் கேட்டோம். 37,900 கோடி கேட்டிருந்தாங்க. தட்டில் காசு போட வேண்டும் என்று திமுகமாக பேசி சென்றார்கள் தான் பார்க்க வேண்டியது. அப்ப இவர்கள் பார்ப்பன திமுறோட நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க பார்த்தோம். அதாவது தமிழ்நாடும் கேரளாவும் தொடர்ச்சியாக நம்ம வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அவருடைய நிதி பகிர்வு அப்படிங்கிறது வரி பகிர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறது. அப்ப இங்க இருந்து நம்ம வரியை கட்டுவதும் திரும்ப அவர்கள் போராடி நிற்பதும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதற்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் என்றுதான் மக்கள் அதிகாரம் கருதும். நம்ம உரிமைக்காக நாம் போராட வேண்டியது. அப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை, கேரளா போன்ற மாநிலங்களை அவர் தொடர்ச்சியாக வஞ்சிப்பது, தனக்கு ஓட்டு போடாத மக்களை வஞ்சிப்பது என்பதை அவர் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். மாநில உரிமை என்பது இது ஒன்றியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா மாநிலங்களுடைய கூட்டு அப்படிங்கிறது தான். அப்ப நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய கோரிக்கைகளுக்காக, நம்மளுடைய நீட்டு எதிர்ப்பு போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்காக களத்தில் நின்று ஒன்றுபட்டு அவர்களை எதிர்த்து போராடுறது மூலியமாகத்தான் அவர்களை முறியடிக்க முடியும், உங்களுடைய உரிமையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கருதுறோம். பல விவரங்களை எங்களுக்காக பகிர்ந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.